எல்லாம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சதிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல், நாம் அந்த ஆற்றல் இருக்கா என்று ஆய்வு செய்து பார்த்தால் இப்போதைக்கு இந்த சமூகத்திட்ட அந்த ஆற்றல் இல்லை என்றுதான் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு போராட்டம் பேரணி இன்றைக்கு நடத்துது. இதே கோரிக்கையை வச்சு நடத்துது. இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு சகோதரர் என்னிடத்துல பேசும் பொழுது ஒரு செய்தியை அவர் சொன்னார். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது நாட்டில் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்களுடைய நிலைமை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று அவர் சொன்னார். எப்படி அப்படியாப்பட்ட சூழல் உருவாகும் என்று சொன்னால், நமக்காக இந்த நாட்டில் எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் இந்த சமூகத்துடைய லாபத்தை புரிந்து அவர்கள் ஏதாவது செய்வார்களே தவிர இந்த மக்களுக்கும் ஏதாவது பண்ணணும் என்று யாரும் அரசாங்கங்கள் நினைப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முஸ்லிம் அல்லாத எல்லா மதத்தவர்களுக்கும் அரசாங்கம்னா புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்திருப்போம். நீங்க பாருங்களேன், எல்லா மாநிலங்கள்லயும் தமிழ்நாட்டிலையும் நீங்க பாத்தீங்கன்னா வேற சமூகத்தை புதைப்பதற்காக அவர்களே ஒரு இடத்தை வாங்கி அவர்கள் இடத்துல புதைக்கிறார்களா என்று பார்த்தால் எங்கேயுமே இல்லை. யார் கொடுத்தா அந்த இடம்லாம்? அரசாங்கம் கொடுத்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை முஸ்லிம்களே வாங்கி முஸ்லிம்களே புதைத்து அடக்கம் செய்யக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இந்த இடத்தை அரசாங்கத்திலிருந்து வாங்கிதான் இதை செய்யணுங்கிற விழிப்புணர்வு கூட நம்ம முந்தைய சமூகத்துக்கு இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட இடம் இருந்துச்சுங்கிற அடிப்படையில செஞ்சுட்டாங்க. இப்ப கபிர்ஸ்தான் இல்லாத இடம் எத்தனை இடம் இருக்கு? இப்ப நீங்க KK நகர்ல இருந்து ஆசாத் நகர்ல இருந்து அப்படியே நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா அங்க மௌத்தா போற முஸ்லிம்களை ஒண்ணு காஜாமலைக்கு கொண்டு வரணும், இல்ல அப்படின்னா ஏர்போர்ட்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் 3க்கு ஒதுக்கி அரசாங்கம் கொடுத்த இடத்துல ஒரு கபிர்ஸ்தான் இருக்கு, அங்க கொண்டு போயிரு. KK நகர்ல உள்ள முஸ்லிம்கள் ஒரு கபிர்ஸ்தான் கேட்கிறாங்க, எங்களால தூக்கிட்டு போக முடியல, எங்களுக்கு அங்க வக்பு சொத்து இல்ல, ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்தையா சுத்தி கொண்டு போய் காட்டுறோம், இந்த இடத்த கொடுங்க, இந்த இடத்த கொடுங்க, இந்த இடத்த கொடுங்க. இதுவரைக்கும் எந்த அரசாங்கம், உத்தரப்பிரதேசமோ பீகார் அரசாங்கமும் இல்லை. எந்த அரசாங்கம்? இங்க உள்ள அதிகாரிகள், இங்க உள்ள நிர்வாகம் செட்டப்ல உள்ளவர்கள் கிடைக்கல. நான் வாழ்ற பகுதியில் ஆழ்வார் தோப்புல 20,000 தாண்டி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அந்த மழை வந்துருச்சுன்னா அந்த சின்ன ஓபாலம் ஒன்றிடும். அந்த ரயில்வே பாட்டத்தை தாண்டி தான் சாவை கொண்டு போகணும், மௌத்த இறந்தவங்களை கொண்டு போகணும். இறந்துருச்சுன்னா ரயில்வே என்ன சொல்றான், நான் காம்பவுண்ட் போட்டு மறைக்க போறேன், இவங்க 2 வீலர் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டு போறாங்க, ட்ரெயின் வரும்போது விட்டுட்டு ஓடிடுறான், ட்ரெயினுக்கு பெருங்கொண்டு ஆபத்து ஏற்படுது, அதனால நான் செவுறு எழுப்ப போறேங்கிறான். செவுறு எழுப்பிட்டானா அந்த சின்ன வழிதான் நானா மூணா கபிரிஸ்தானு கொண்டு போவேன். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆய்வு செஞ்சு, எனக்கு அண்ணா நகர் பகுதியில சுடுகாடு எல்லாம் இந்துக்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீங்கள, அந்த இடத்துல எனக்கு ஒரு 10, 15, 20 சதுரடியை ஒதுக்கி கூடன்னு 15 வருஷமா போராடுறோம். 15 வருஷமா போராடுறோம், என்ன செய்யல, மையவாடி ஒரு இடத்த அரசாங்கம் ஒதுக்கி தரல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, மௌத்தா போனவங்களை கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லி அந்த செவுறு எழுப்புறத தடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது ரயில்வே செவுரை எப்பெல்லாம் எழுப்ப வருதோ அப்பெல்லாம் மக்களை கூட்டி எழுப்பாங்க, நான் இப்படிதான் நான் இந்த இறந்தவங்களை கொண்டு போகணும். அவன் சொல்றான், உயிரோட உள்ளவனே தாண்டக்கூடாதுன்னு சொல்றேன், நீ சாவ தூக்கிட்டு தாண்டுவேங்கிறான் அவன். அந்த மாதிரியான சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகளை இங்கேயே நம்ம சுமந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த விழிப்புணர்வு இதெல்லாம் இல்லை. இப்ப இருக்கிற இடம் ஏதோ முன்னவர்கள் கொடுத்துட்டு போயிட்டான், தாராள மனசா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த மனசு உள்ளவங்க இருக்காங்களா? ஆய்வு செஞ்சு பார்த்தா
இல்ல இந்த கொத்து கொத்தா இடத்துல கிடக்கும். ஏன்னா இடத்தோடைய வேலை வேறிடுச்சு. இடம் அன்னைக்கு பெருசா இருக்கும், பெருசா தெரியாது யாருக்கு எவ்வளவு காசு போகுது, எவ்வளவு பொருளாதாரம் அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு ஏக்கர் கணக்குல இடங்கள் ரேட்டுகள் எல்லாம் அதிகரித்தனால யாரும் பெரும்பான்மையா கொடுக்கறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இருக்கிறதான் இப்ப காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், இருக்கிறதான் காப்பாற்றுற இடத்துல நம்ம போராட இருக்கிறோம். அப்ப இருக்கிற இடத்த என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதையும் சொன்னார் இமாம். எதையுமே சொல்லாம அவர் விட்டுட்டு இந்த செய்தியில போல. அதையும் என்ன சொன்னார், இருக்கிற இடத்த எல்லா இடங்களையுமே அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அதாவது கலெக்டர், வருவாய்த்துறை சார்ந்தவர்கள், அதாவது சர்வேயர்கள், இப்படி எல்லாம் இடம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்துல இருக்கிற அத்தனை பேருமே முஸ்லிம்களுடைய சொத்தை அரசு புறம்போக்குன்னு பெரும்பாலான இடத்துல ஏத்திட்டான். பெரும்பாலான முஸ்லிமுடைய வக்போட சொத்தை பாத்தீங்கன்னா அதுல அரசு புறம்போக்கு இருக்கு. நீங்க தென்னூர் ஐரோடு பள்ளிவாசலுக்கு எய்த்த மாதிரி 20,000 சதுரடி, 20,000 ஸ்கொயர் ஃபீட் போகும் சாதாரணமா. அது ஒரு 30,000 20,000 சதுரடி அந்த வாசல்ல கிடக்கு, வக்போடைய சொத்து. இந்த 20,000 சதுரடிய ஒரு நாள் கூட முஸ்லீம் போய் காலை ஓணி அந்த இடத்துல நின்ற கூடாது, என் இடம் நிக்க கூடாது, நிக்க கூடாது. ஏன்? அவர்கள் ஹைகோர்ட்ல போய் எனக்கு மாத்திரமே இதுக்குள்ள நுழைய ஆர்டர் இருக்கு, உனக்கு நுழைய ஆர்டரே கிடையாது, நீ உள்ளேயே போக கூடாது. 3 நாள் நான் உள்ள போவேன், நான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவேன், நீ உள்ள அந்த இடத்துல போய் இன்னொரு 2 நாள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. யார் இடம்? நம்ம இடம். அவன் என்ன செய்வான், 5வது நாள் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவான், திருப்பி ஒரு 5 நாள் நடத்துறேன் அப்படிங்குவான். இவங்க அதை போய் தடுப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, நாங்கெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவோம், அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தா இந்த வாட்டி ஆய்வு செஞ்சு பார்த்தா அதுல உள்ள ஈஸியை எடுத்து எல்லாத்தையும் பார்த்தா அந்த இடத்த அரசு புறம்போக்குன்னு எழுதிட்டான். அவன் என்ன சொல்றான், நானும் அரசாங்கத்துக்கும் எனக்கு சண்டை நடக்குது, இவையே சம்பந்தம் இல்லாம வர்றாங்கிறான். ஆனா முஸ்லிம்கள் அன்னைக்கு ஒன்னா இருக்கும் போது இந்த இடத்துல சும்மா கிடக்குது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்திக்கணும்னு கொடுக்கப்பட்ட இடம். அப்ப முஸ்லிம்களுடைய சொத்தை நீங்க, நான் பாலக்கல்ல இருக்கிற கான்மியானுக்கு பின்னாடி நான் வாடகைக்கு தான் போயிருக்கேன், 32,000 சதுரடி வக்பு இடம்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர்ல வந்து முஸ்லிம் சொத்துன்னு வருது, இன்னொரு சைடு என்ன வருதுன்னா அரசு புறம்போக்குன்னு வருது. ஒரு சைடு அரசு புறம்போக்கு, ஒரு சைடு முஸ்லிம் சொத்து. சர்வேரை கூப்பிட்டு அளந்து நீ பட்டாவை கொடுறா அப்படின்னா, இல்ல இது அரசாங்க சொத்துன்னு காட்டுது, எனக்கு தெரியாது, நான் போறேன், 150 சர்வே நம்பர் இதுல வருது அப்படின்ட்டு போறான், ஓடுறான். அந்த உள்ள முஸ்லீம் வீடு கட்டி இருக்கிற முஸ்லீம்கிட்ட போய் நான் 10-20 பேர்கிட்ட கேட்கிறேன், வாங்க எல்லாம் சேர்ந்து போய் இந்த அரசு புறம்போக்கு எடுத்து விட்டு வந்துடலாம், ஈஸியா எடுத்து விட்டுட்டு வந்துடலாம், எந்த அடிப்படையில நீ அரசு புறம்போக்குன்னு ஏற்றுதானே எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னா அவன் மாட்டிடுவான். ஆனா ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. பத்திரம் எப்பவாவது 1000 பாய், இல்ல எப்பவாவது அது வித்துக்கும் பாய், அப்படி அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி கரூர் மாவட்டத்துல ஒரு பகுதியில அரசு கலைக்கல்லூரின்னு ஒண்ணு கட்டுறதுக்கு ஒரு அரசு ஜிஓ ஒண்ணு பாஸ் பண்றான். ஜிஓ பாஸ் பண்ற இடம் எந்த இடம்னு பார்த்தா வக்போட இடம். அதே மாதிரி அரசு புறம்போக்குன்னு ஏற்றி வச்சிருக்கிறான். அங்க உள்ள மக்கள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தி ஜிஓ பாஸ் பண்ணதோட நிறுத்தி போராட்டத்தின் மூலியமா அதை கட்ட விடாம பற்றி தடுத்து நிறுத்துறாங்க. எது எங்க? இங்க கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது. சரி, உச்ச நீதிமன்றத்துல இந்த இடைக்கால தடை இருக்கு, அதனால இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா அரசாங்கம் வந்து நமக்கு கொஞ்சம் சாதகமா, அதாவது நியாயமா நடக்கிறதுனால, சாதகம்னு சொல்ல முடியாது, நம்மள்கிட்ட நியாயம் இருக்கிறதுனால இங்க அமல்படுத்த முடியாது. ஆனா வட மாநிலத்துல உச்ச நீதிமன்றத்தோடைய அந்த இடைக்கால தடையை தாண்டி அவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அவன்கிட்ட தான் அந்த அரசாங்கமே இருக்கு, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மூலம் அவன்கிட்ட இருக்கு அதிகாரம். அவன் என்ன செஞ்சிருவான், இந்த இடைக்கால தடை நவுத்து வைடா, நீ பாட்டு ஆர்டர் போட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களோட நிலைமை மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையா போயிடும். அப்ப இந்த போர்டு அந்த இடம்ங்கிறது, இடத்துல நம்ம வந்து போராட்டங்கிறது ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னா,
ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் போராட்ட களத்துல நின்று இதை நம்ம முறியடிக்க வேண்டிய தேவை. நீங்க போராட்டம் வீரியப்படும் போது, போராட்டத்துல இழப்புகள் ஏற்படும் போது எல்லா சட்டங்களுமே வாபஸ் வரும். இழப்புகள் ஏற்படாம எது நடந்துடும்? என்ன நடக்கும் நீங்க சொல்றீங்க? இழப்பு ஏற்படாம அஜரத் சொன்னாரு. என்ன சொன்னார்? விவசாயிகளுடைய போராட்டம் 3 சட்டத்தை வாபஸ் வாங்கினா எத்தனை வருஷம் போராட்டம் தெரியுமா? 2 வருஷம் போராட்டம். 700 உயிரை பறிகொடுத்தாங்க. அசர மாட்டேன்ட்டான், நின்னே இருந்தான். இன்னும் எத்தனை பேரை வேணாலும் சுடு, நீனா நானானு பார்த்துவோம் அப்படின்னு நின்னான். என்ன செய்ய முடிஞ்சு அவனால? தூக்கிட்டான். அப்ப எந்த இழப்புகளும் ஏற்படாமல் எதுவுமே நடக்காது. போராட்டம்ங்கிறது வீரியப்படுத்தப்பட வேண்டும், வேகப்படுத்தப்பட வேண்டும். மக்களிடத்துல இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். என்கிட்ட நியாயம் இருக்குன்னு சொல்ல வேண்டும். அவன் பொய்ய சொல்றான், நம்ம உண்மையை சொல்ல, அந்த பொய் சொல்றவங்க போய் நான் உண்மையில இருக்கேன்னு சொல்லணும்ல. இது உள்ளுக்குள்ள இந்த செய்யக்கூடிய இந்த கருத்தரங்கம் வெளியில செய்தியாக மாறுவதற்காக நடத்தப்படக்கூடிய செய்தி நான் பார்க்கிறேன். அது மகளவாரியாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இந்த இது மாதிரியான போராட்டங்கள் வீரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி கம்யூனிஸ்டுக்காரர்கள் சொல்லுவார்கள், எப்போதுமே வாக்க திசை திருப்புறது அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல இருந்து அவர்கள் கையாண்ட விதம் அப்படின்னு சொன்னா, கம்யூனிஸ்டுகள் அதிகமா விலைவாசி உயர்வ அவர்கள் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதெல்லாம் ஏத்தலாம் அரசாங்கம், எந்த வரியை ஏத்தலாம், எந்த பொருளை ஏத்தலாம், எதை ஏத்தனா எதை ஏறும், இதெல்லாம் கவனிச்சு போராடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா பாமர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை செய்திகளையுமே கம்யூனிஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கம்யூனிஸ்ட் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 11 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையவே எங்களால கையில் எடுக்கவே முடியல. அகில இந்திய அளவுல இந்த விலைவாசி சம்பந்தமா எங்களால பேசவே முடியல. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வரான், நீங்க அணிதிரட்டப்படுறீங்க, அதை வச்சு அவன் அணிதிரட்டான். இது சம்பந்தமாக இன்றைக்கு என்ன செய்து இந்தியா முழுவதும் ஓடக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கு. அதை வச்சு அவன் வாக்க பத்தியா முஸ்லிம்கள் கூடிட்டாங்க, பத்தியா கூடுற நியாயம் இருக்கு, எனக்கு அநீதி இழைச்சிருக்க நான் கூடுறேன். ஆனா அவன் என்ன சொல்றான், பத்தியா முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு நிக்கிறான், பத்தியா நீ என்னடா இந்துக்கள் இப்படி இருக்க அப்படின்னு சொல்வதற்காக நம்மளை திரட்டுறார்கள் அவர். அப்ப இது மாதிரியான போராட்டங்கள் வேகப்படுத்தப்பட வேண்டும். இடம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஒருத்தனுக்கு வாழ்ற இடத்துல வீடு இல்லை. நான் 40 வருஷமா ஆழ்வார்த்தோப்புல இருக்கேன், எங்க அத்தா காலத்துல இருந்து இருக்கேன், எனக்கு வீடு இல்லை. வீடு இல்லாதவனுக்கு ஏரியா சொந்தமா, ஊரு சொந்தமா? வீடு இல்லாதவனுக்கு எந்த ஊரும் சொந்தம் கிடையாது. இன்னைக்கு 5000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியலன்னு நான் வேற ஊருக்கு போயிருவேன் 4000 ரூபாய்க்கு. எனக்கு சொந்தம் இல்லை. அட்ரஸ், நான் சொந்தக்காரன், ஒரு ஊருக்கு சொந்தக்காரன், ஒரு ஏரியாவுக்கு சொந்தக்காரன், அந்த உரிமை எடுத்துக்க எப்ப முடியும்னா, இடம் நம்ம மேல இருந்தாதான், இடம் எங்க பேர்ல இருந்தாதான் நான் உரிமையாளர்னு சொல்ல முடியும். அந்த இடத்துல கொண்டு போய் இப்ப என்ன செஞ்சுட்டான், கைய வச்சு எடுத்துட்டான். இதுதான் தாழ்த்தப்பட்ட இனம் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக மாறினார்கள் என்ற செய்திகளை சொல்லும் போது, இப்ப தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு அப்படின்னா ஒரு மனுஷனை எதை வச்சு சொல்ல முடியும்? அப்படி யாரு? அப்படி ஒரு மனிதன், அவனுக்கு அந்த தாழ்த்தப்பட்டவன் வித்தியாசம் இருக்கு. அவனை தொட்டா எப்படி தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவான்? அவன்கிட்ட ஒண்ணு இல்ல, தாழ்த்தப்பட்டவன் ஆயிட்டான். அவன் இந்த பிரச்சனை, அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் தாழ்த்தப்பட்டவன் இல்லாதவன், அவ்வளவுதான். அது மாதிரி இப்ப நம்ம நிலைமை. தாழ்த்தப்பட்டவன் எப்படி தாழ்த்தப்பட்டவனா மாறினா? கல்வியை கொடுங்கலாம். நம்மள்ட்ட கல்வி இருக்கா? படிப்பு இருக்கா? இல்ல. அதிகாரம் இருக்கா? இல்ல. இப்ப இடம் ஒன்னே ஒண்ணு இருக்கு, இடத்தையும் கை வச்சு 3 பிடிக்கிட்டா ஒருத்தன் சுத்தமா ஒண்ணு இல்லாதவனா மாறிடும். ஒண்ணு இல்லாதவனா மாறினா பிரயோஜனம் இல்லாது அப்படிங்கிற சூழல் இன்றைக்கு இருக்குது. அதனால போராட்டங்கள் தேவை இருக்குது. இந்த போராட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தேவை ஜமாத்துகளுக்கு இருக்கு, ஏரியாக்குள்ள உள்ள ஜமாத்துகளுக்கு இருக்கு. விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரே ஒரு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து அந்த பள்ளிவாசலை மாத்திரம் பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம உருவாக்கப்பட்டவங்களா? இந்த பள்ளிவாசலை பார்த்துக்க, இந்த பள்ளிவாசல்ல நோம்பு கஞ்சி யாரு,
இதுதான் இஸ்லாமிய ஒரு முஸ்லிமுக்கு கடமையா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்படி ஒரு இஸ்லாம் இருந்திருந்தா போக்குவரத்து இஸ்லாம் இப்படி கிடையாது. உலக அளவுல முஸ்லிம்களுடைய சர்வதேச பிரச்சனை ஒரு முஸ்லிம்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். என்ன செய்யலாம், எப்படி நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல, என்னென்ன செஞ்சா இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும். ஒரே முஸ்லிம்கள் சரியில்லை, முஸ்லிம்கள் தொழுவல, முஸ்லிம்களுக்காக பேச்சு, முஸ்லிம்களுக்குள்ளேயே முஸ்லிம்கள் பேசிக்கிட்டு எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம். நீங்க பாருங்களேன், அதிகமா இஸ்லாத்தோடைய வளர்ச்சிங்கிறத அப்படியே பேன் பண்ணி ஒரு ரவுண்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டான். ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, நிறுத்திட்டான். எத்தனை பேரு? ஒரு 20 கோடி பேரா? இந்த 20 கோடியை தாண்டவே கூடாது, முஸ்லிம்கள் தாண்டவே கூடாதுன்னு ஒரு பிரேக் பண்ணிட்டான். ஏன் எப்படி பிரேக் ஆச்சு? எண்ணிக்கையில ஒரு நேரம் என்ன செஞ்சோம், 7 புள்ள 8 புள்ள 10 புள்ள பெற்றோம். எண்ணிக்கையில பிள்ளைங்க மூலியமா எக்ஸ்ட்ரா போனோம். அது ஒரு வழி இருந்துச்சு. இப்ப நம்மளோட நிலைமை என்ன? 2 புள்ளதான். 3வது புள்ளைய பெற்றணும்னு சொன்னா வீட்டுக்காரன் போய் சொல்லணும், குடியிருக்கிற வீட்டுக்காரன் போய் நான் 3வது புள்ளை பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அவன் இல்ல இல்ல நீங்க வேற வீட்டுல போய் பெற்றுக்கங்க, உங்களுக்கு 2 தான் அளவுது அப்படின்னா 2 தான். இப்படி ஒரு சூழல். 2வது கல்வியை நல்லா படிக்க வைக்கணும், பொருளாதாரம் எனக்கு தேவை, புள்ள பெற்றுட்டான் அப்படின்னு பொருளாதாரத்தை மையமா வச்சு படிப்பு செலவு அவனை அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த காலத்துல பெற்றுக்கிட்டே இருப்போம். அவன் படிப்பான், படிக்காம போவான், ஏதோ ஒண்ணு செய்வான். ஆனா படிப்பு அப்பனா செலவு ஜாஸ்தி ஆயிரும். அப்படின்னா என்ன செய்யறது? 2 பிள்ளையோட நிறுத்திக்கும் மன ரீதியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களும் பலகீனமானவதா மாறிட்டாங்க. அன்னைக்கு 7 புள்ள 8 புள்ள பெக்கிற அளவுக்கு சாப்பாடு உணவு எல்லாரும் அது இல்லை, எல்லாமே 2 புள்ளதான். அப்ப 2 புள்ளனா என்ன ஆகும்? எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். இன்னொரு ரோல் இருந்துச்சு, இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்லி முஸ்லிம்கள் இல்லாத மக்களை இஸ்லாத்துக்குள்ள நினைக்கிற வேலை இருந்துச்சு. அதை என்ன செஞ்சா தெரியுமா? யாரு உறக்க பேசுறார்களோ இந்த மார்க்கத்தை, யாரு மார்க்கத்தின்பால் தன் மக்களை இழுத்துக்கிட்டு வர ஆற்றல் இருக்கோ அந்த இமாமை எல்லாம் தூக்கி உள்ள போடுற பழக்கம். ஒரு இமாமை தூக்கி நீங்க உள்ள போட்டீங்கன்னா அடுத்தவர்கள் இப்ப மார்க்க அறிஞர்ல பெரும்பாலான 700க்கும் மேற்பட்ட இமாம்கள் தமிழ்நாட்டுல எண்ணெய் அதிகாரத்தை டெய்லி போயிட்டு வந்துருக்காங்க தெரியுங்களா? ஏன்னா நீங்க பேசுற பேச்சுல வேற மாதிரி இருக்கு, நீங்க தீவிரவாதத்தை பூட்டுற மாதிரி இருக்கு, மக்களை பேச்சியாளர் மாத்துற மாதிரி இருக்கு. என்னையேங்கிறத போட்டதே என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அறிஞர்களை, மார்க்க அறிஞர்களை கண்டுபிடிக்கிறது, அவன் பேச விடாம தடுக்கிறது. இதுதான் இன்னைக்கு என்ஐஏயோட அதிகாரம். அப்ப முஸ்லிம்கள்ல இமாம்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு பதட்டமான ஒரு நிலைக்குள்ள போறாங்க இமாம்கள். சில பேர் கொலை செய்கிறார்கள், இமாம்களை சில பேர் கொலை செய்கிறார்கள். நீங்க கேரளாவில் அப்துல் நாசர் மதனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேசினா தாழ்த்தப்பட்டவர்கள் நின்று கேட்டாருன்னா அப்படியே முஸ்லிம்களாக மாறக்கூடிய ஆற்றல் மிக பேச்சாளர். அவர் என்ன செஞ்சான், கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல கொண்டு போய் சேர்த்து கோயம்புத்தூர் ஜெயில தள்ளிட்டான் 7 வருஷம். அங்கிருந்து வெளியில ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி போராடி கத்தி இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீதிமன்றம் எல்லாம் போய் கத்தி அவரை வெளியில கொண்டு வந்தான். பெங்களூர் ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டான். இன்றைக்கு அவர் நீண்ட நாள் பரவல்ல மரணத்தை நோக்கி கிடக்கிறாரு. வாழ்க்கையில 30 ஆண்டு காலம் ஜெயில போயிடுச்சு. இப்படி அறிவு சார்ந்தவர்களை இஸ்லாத்துக்கு வர விடாம தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பார்த்தான். மதம் மாற்ற தடை சட்டம் பல மாநிலங்கள்ல கொண்டு வந்துட்டான். அப்ப இஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு வட்டத்துக்குள்ள இந்த எண்ணிக்கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்தியாவில் நம்ம என்ன செஞ்சுட்டான், பேன் பண்ணிட்டான். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, இப்படியாப்பட்ட நிலைகள் சூழல்கள் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிறனால கவனமாக அவர்கள் பெருங்கொண்ட பொய் சொல்லி மக்களை அழைக்கிறவர்கள். பெருங்கொண்ட இன்னைக்கு நேற்று இல்ல. நீங்க ஒண்ணு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நான் சொல்றேன் கேட்டுக்கீங்க. இஸ்லாம் மார்க்கம் அழியாது, இஸ்லாமியர்கள் வேணா அழிவார்கள். ஏன்? அவன் முஸ்லீமா இல்ல, இஸ்லாமியனா வாழல, இஸ்லாத்துக்குள்ள அவனுக்கு எந்த விதமான ஈர்ப்பும் இல்லை, இஸ்லாமிய கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கான எந்த முயற்சியும் அவன்கிட்ட இல்லை. அவன் தான் தானா போயிடுவான். இஸ்லாத்தை அல்ல எங்கேயோ ஒரு மூலியமா நம்மளை கொண்டு அந்த மார்க்கத்தை நிறுத்துவான். ஆனால்
நிறுத்துற அந்த மார்க்கத்துக்குள்ள நான் அந்த களத்துக்குள்ள நான் இருந்தேனா அப்படிங்கிறது அல்லாவுக்கு நமக்கும் இல்லை. நான் முயற்சி பண்ணல, நான் போராடினல்ல இந்த மார்க்கை அழிப்பதற்காக, முயற்சி எடுப்பதற்காக, முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக, முஸ்லிம்களை இல்லாம ஆக்குவே ஒரு கூட்டம் திட்டம் போட்டதுக்கு எதிராக நான் நின்று போராடினேன். அல்ல என்னால முடிந்த முயற்சியில நான் ஈடுபட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ்விடத்துல ஜெயிச்சிருவான். எந்த முயற்சியும் எடுக்காத முஸ்லிம், எதை பற்றியும் கண்டுக்காத ஒரு முஸ்லிம் யார் அது அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த மக்களை எல்லாம் நாம் இழுத்து கொண்டு வர வேண்டிய தேவை நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஜமாத்தார்கள் மகல்லாக்குள்ள உள்ள இளைஞர்களை கண்வசம் படுத்துங்க. யார் என்னென்ன படிக்கிறான், அவனை என்ன படிக்க வைக்கலான்னு ஒரு பெருங்கொண்ட பொருளாதாரத்தை இந்த படிப்புக்காக நீங்க செலவு பண்ணுங்க. ஜமாத்துகள் வசூல் பண்ணுங்க. இவன் இந்த துறையை தேர்வு செஞ்சா அப்படிதான் RSS காரன் தேர்வு செஞ்சான். யாரு நீதிபதியா மாறணும், யாரு கலெக்டரா மாறணும், யாரு ஊடகத்துக்குள்ள வரணும், எல்லாத்தையும் ஆய்வு செய்தார்கள். நீங்க ஒண்ணு இல்லை, 200 பேர் இன்றைக்கு டெல்லி தீகார் ஜெயில இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நெருங்கியவராக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த இஸ்மாயில்ங்கிறவர் உள்ள இருக்கார். அவருக்கு இன்னைக்கு ஒரு கை கால் உளுந்துருக்கு. மகனுடைய கல்யாணத்துக்கு டெல்லியில இருந்து பரோல்ல வரார். பரோல்ல வந்தா இந்த ஹாலுக்குள்ள அந்த இஸ்மாயில் படுக்கிறார். இந்த ரூமுக்குள்ள அவர் மனைவி இருக்கு. பரோல் அந்த இஸ்மாயில் பாயை சுத்தி அந்த ஹாலுக்குள்ள 6 போலீஸ் ரவுண்ட் அடிச்சு படுக்கிறாங்க. மகன் கல்யாணம் 3 நாள் முடிஞ்சவன வீட்டை விட்டு அவர் வெளியேறும் போது ஊரே அழுகுது. போறார். அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த UAPI ஊப்பா சட்டத்தின் கீழ் நாங்கள் கைது செய்யப்பட்டது. இது தவறு என்று வாதாடுவதற்கு ஒரு முஸ்லிம் வழக்கறிஞர் கூட இல்லைங்க. இந்த வழக்கை எடுத்து போராடுவதற்காக ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறார். செல்வத்தால் பெருந்தவர்கள், பெரியவர்கள், பொருளாதாரத்தால் மிதைத்த சமூக சிந்தனையாளர்கள் என் பிள்ளையை எனக்காக பயன்படுத்த மாட்டேன், என் குடும்பத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், என் லாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன், இந்த சமூக லாபத்துக்காக பயன்படுத்துவேன் எண்ணம் இல்லாத எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் நான் என்ன வேலை செய்யறனோ, நான் என்ன டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கணும், என் பிள்ளை எனக்கு அப்புறம் பார்த்துக்குவான்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் சுயநலம் இல்லையா? மறுமையை நம்பாதவன், உலகம் அழிஞ்சிருந்து நம்பாதவன், இந்த உலக வாழ்க்கை தான் திருப்தி என்று நம்புறவன், இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லை என்று நம்புறவனோட இந்த உலகத்துல தேர்வு செய்வது என்ன? இந்த சமூகத்தை அழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஐடியாலஜியில செயல்படுறான். நம்மள்கிட்ட அழிக்கப்படக்கூடிய நம்மள்கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? என்ன இருக்கு? படின்னு சொன்னோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. படிக்கவே இல்லை இந்த சமூகம். படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இயக்கங்கள் மூலியமாக. இன்றைக்கு படிச்சான். எதுக்கு படிச்சான்? அவன் லாபத்துக்காக படிச்சான், சமூக லாபத்துக்காக படிக்கலாம். நான் லாயரா போறேன், நான் நீதிபதியாக மாறுவேன், நான் கலெக்டராக மாறுவேன், நான் ரிஜிஸ்டராக மாறுவேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பொருளாதாரம் காசு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ அதிகாரத்திட்ட போனா கையை கட்டிதான் நிற்கும். உன்னை எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கட்டும், அதிகாரி ஆயிட்டா கையை கட்டிதான் நிக்கணும். அந்த அதிகாரத்துல உட்கார வைக்கிற சமூகமாக நம்ம மாறணும். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் மாறினதுனாலதான் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். உயர்ந்து நிற்கிற காரணம் என்ன? அதிகாரத்துல போயிட்டார்கள் அவர்கள். அவர்களுடைய ஜாதி அங்க மறக்கடிக்கப்படுது. 1-2 இருக்கலாம், அவன் தாழ்த்தப்பட்டவன் பார்க்கலாம், ஆனால் மறக்கடிக்கப்படுகிறதா இல்லையா? அப்ப பொருளாதாரத்துல மிதைத்தவர்கள் இது மாதிரி நீதிபதிகள், வக்கீல்கள் இப்படியாக மாறுவதற்கு முயற்சிகளை ஜமாத்துகள் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான செயல் திட்டம். யாரு எதிரி இல்லைன்னா நீங்க சந்தோஷமா வாழலாம். இப்ப உங்களுக்கு எதிரி இல்லப்பா, நீ வீட்டுல இருந்துக்கப்பா, ஆனால் பிரகடனப்படுத்திட்டான் நான் தான் எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டான். நான் தான், இது இந்து நாடு, உனக்கு சம்பந்தம் இல்லை. இது எங்களுக்குரிய நாடு, உனக்கு சம்பந்தம் இல்லை. ஓப்பனா பேசலாம். நீ எதை திங்கணும், எதை திங்க கூடாது நான் முடிவு பண்ணுவேன். நீ எந்த துணியை போடணும், எதை போடக்கூடாது நான் முடிவு பண்ணுவேன். அப்படியாப்பட்ட ஓப்பன் டிக்ளேர் பண்ண அந்த RSS என்ற இயக்கத்திற்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள் இன்றைக்கு வந்துட்டார்கள். அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளணும்னு சொன்னா ஒண்ணு இல்லை.
என்ன நான் அர்ப்பணிச்சுக்குவேன், என்ன நான் மார்க்கெட்டுக்காக தயார்படுத்திக்குவேன், இறைவன் நாடினால் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும் என்று ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தோம். எனக்கு இந்த உலகத்துல நான் காவல் வரைக்கும் சிறைச்சாலைன்னு அல்ல எழுதியிருக்கிறானோ அதற்கு நான் கட்டுப்படுவேன். இந்த உலகத்துல மரணம் தான் எனக்கு தீர்வு இப்படி போராடுவதால் என்று சொன்னால் அல்லாவுக்காக நான் தயாராகிறேன். இப்படிங்கிற மனநிலைகளை நம்ம உருவாக்க வேண்டிய தேவை. சட்ட ரீதியாக எதையும் எதிர்கொள்ள முடியல நம்மளால. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. பிரதிநிதித்துவம் முஸ்லிம்களுக்கு இல்லை, எல்லோரும் சொல்றான் பிரதிநிதித்துவத்தை. சரி, அதிகாரத்துல போய் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ள போய் அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொன்னால் 1000 பிரச்சனைகள் 1000 தொல்லைகள். அதுல அந்த அதிகாரத்தை பிடிக்க முடியல, எல்லாத்தையும் உடைச்சுட்டான். கவுன்சிலர் சீட்டை கூட ஒரு தனியா ஒரு கவுன்சிலர் ஆகி வந்துட முடியுமான்னு சொன்னா ஆக முடியல. அதெல்லாம் எப்படி ஆகுவாங்க, அந்த வார்டெல்லாம் உடைச்சு போயிட்டான். சரி, ஒரு 10 கவுன்சிலர் தனியா நின்று ஜெயிச்சுட்டு போய் மாநகராட்சியை உலுக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா நமக்கு முன்னாடியே ஓட்ட பூரா பிடிச்சு எடுத்தான். ஏதோ அங்கங்க கொஞ்சம் 5000 2000 வச்சிருக்கான். நீனும் முடிவு செய்யலாம், அவ்வளவுதான். ஆனா நீ மாத்திரமே முடிவு செஞ்ச முடியாது. ஆனா அவர்கள் ரிசர்வ் தொகுதின்னு ஒரு தொகுதியை ஒதுக்கி அவர்கள் 33 பேர் எம்எல்ஏ தாழ்த்தப்பட்டவர் உள்ள போயிருவான், எம்பினா இத்தனை பேர் உள்ள போயிருவான், அப்படி ஒரு சூழல் இருக்கா? இல்ல, 2 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ஆவறதுக்கு தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு நெருக்கடிகள், ஒண்ணுமே செய்ய முடியாது. நாடாளுமன்றத்துல ஒரு முஸ்லீம் இல்ல, ஒரு விரல் விட்ட 6 பேர் 5 பேர் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் லாக் பண்ணி முடிச்சுட்டார்கள். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சமூகம், மிகப்பெரிய விழிப்புணர்வோடு நிற்க வேண்டிய சமூகம் தூங்கி கொண்டிருக்கு, உறங்கி கொண்டிருக்கு. உலகத்துல அப்படியே மூழ்கிருச்சு இந்த சமூகம், உலகத்துல மூழ்கிட்டான். கேரளாவில இருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமையை ஒருத்தர் நேற்று சொல்றாரு, முஸ்லிம்கள் அப்படி மூழ்கிட்டான். கல்யாணம் என்ற பேர்ல உலகத்திலேயே நடக்காத ஆடம்பரம் கேரளாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லாத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். கவலையோட பேசுறாங்க, எல்லாம் ஊடுருவோம். இப்ப இஸ்லாம்ங்கிற கொள்கை நிச்சயமாக அழகான கொள்கை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை, அறிவான கொள்கை. இந்த கொள்கை ஜெயிச்சிடக்கூடாது, இந்த கொள்கையுடைய மக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிடக்கூடாது, இந்த தேசம் முஸ்லிம்களை கையில போயிடும் என்ற அறிவும் ஆற்றலும் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் முஸ்லிம்களை தீவிரவாதியாகவும் பயங்கரவாதியாக தப்பானவர்களாகவும் மீடியாவில் காட்டு. இதெல்லாம் காட்டி காட்டி இந்துக்களை முஸ்லிம்களையும் பிரிச்சு வட மாநிலங்கள்ல அவன் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுட்டான். ஒரே ஒரு இந்த 2-3 மாநிலம் இருக்கு, இதை எப்படியாவது கபலீகரம் பண்ணிடணும்னு சொல்லி இன்றைக்கு பாருங்க, மதுரையே கனகலமா கிடக்கு. அங்கதான் அந்த கோயில் இருந்துச்சு, இவர்தான் அந்த கோயில் அப்படின்னு இன்னைக்கு முருக பக்தர்கள் சொல்லி 10 லட்சம் பேர் கூடுவோம், 20 லட்சம் பேர் கூடுவோம், மதுரைய என்ன செய்யறான், கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு முஸ்லிம்கள் முஸ்லிம்களை பயன்படுத்துறார்கள் கூட்டத்தின் மூலியமா. ஆகையினால இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சுமந்திருக்கிற நாம் ரொம்ப தெளிவாக, அறிவாக, ஆற்றல் உடையவர்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் நமக்கு அந்த உதவிகளை தரணும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையோடு உலகமே முஸ்லிம்கள் இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. உலகமே இழப்புகளை முஸ்லிம்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். போயிடுச்சு. ஒவ்வொரு இன்னைக்கு துபாய் பார்த்தா கோயில் கட்டிட்டு மோடியை கூப்பிடுறான், உலகத்துக்குள்ள மூழ்கிட்டான். இப்படி ஒவ்வொரு அரபு கண்ட்ரிகளும் என்ன செய்து மாற்றமாக மாறிடுச்சு. ஒரே ஒரு பாலஸ்தீன மக்கள் போராடிக்கிட்டே இருக்கான் 100 வருஷம். அந்த போராட்டத்துக்கு அல்லாதான் முடிவு கட்டணும். அவ்வளவு பெரிய இழப்புகள் அந்த மக்கள் சந்திக்கிறார்கள். இதே இழப்புகள் நம்மளுக்கு ஏற்படுத்தணும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் எல்லாம் மாற்றத்தை நோக்கி சமூகத்தை வழி நடத்தி கொண்டு போங்க, இளைஞர்களை வழி நடத்தி கொண்டு போங்க, மக்களை, பெண்களை கவனமாக எடுத்து கொண்டு போங்க. இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் என்ன சொல்லுது அப்படின்னால், நிச்சயமாக அதிபயங்கரமான போராட்டம், நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதிபயங்கரமான போராட்டத்துக்கு வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட முஸ்லிம்கள் தயாராகலன்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய பின்விளைவுகளை இந்த சமூக சந்தைக்கு புதைக்க கூட இடம் இல்லாம மாறிடுவாங்க. இது ஏன் இடங்குவான்? கபிரிஸ்தான், இந்த நானாமுனா கபிரிஸ்தான் அரசாங்க சொத்துன்னு சொல்லுவான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டா, நீங்க இப்படி யோசிங்க, அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க என்ன செய்வான்? போராடுனா 3 லட்சம் ரூபாய் ஃபைனு, போராடுனா வீட்டை உடைக்க உத்தரப்பிரதேசத்துல போராடுவானா?
ஒண்ணும் போராடுனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற ஊருக்குள்ளே ஒருத்தரும் போராட வரல. எதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க? 3 லட்சம் போட்டுருவேன், ஜெயில போட்டுருவேன்னு சொன்னா நாங்க சட்டத்தை சொன்னா போராட்டம் வீட்டை புல்டோசர் வச்சு அடிக்கிறோம். போராட்டம் வந்துடக்கூடாது என்று அவர்கள் அடக்குறார்கள். போராட்டத்தின் மூலியமாக முஸ்லிம்கள் திரண்டுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அதனால போராட்டம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். அல்லாஹ்விற்காக நம்ம இந்த விஷயங்களை செய்யறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செய்யறோம், முன்னோர்கள் நன்மைக்காக கொடுத்த இடத்தை பாதுகாப்பதற்காக நாம் நிற்கிறோம். நம்ம யார் இடத்தையும் சொந்தமா கொண்டாடிக்க தயாரில்லை. யாருமே எனக்கு தேவையில்லை, யாருடைய சொத்தை நாங்க எடுத்துக்கல. நாங்க தான் எல்லாத்தையும் கொடுத்தோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. இந்திரா காந்தி உச்ச வரம்பு முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்தை பூரா இந்திரா காந்தி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாத்தோடைய நிலமும் முஸ்லிம்களுடைய நிலம். எல்லாத்தையும் எடுத்தார்கள். ஆயிரக்கணக்கான ஏக்கரை எடுத்தார்கள். 1 ஏக்கரை கிறிஸ்தவர்கள் கையில இருந்து எடுத்துட முடியுமா? 1 சதுரடி எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. காட்டுக்குள்ள இருந்தாலும் காம்பவுண்ட் போட்டு அங்க ஒரு சிலுவையை வச்சு இது இடமா அறிமுகப்படுத்தி காட்டிடுவாங்க கிராமத்துக்கு. யாரு சொத்து? எல்லாத்தையும் எடுத்து அனாதைகளாக கேட்க நாதி இல்லாதவர்கள், சில பேரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்ததோடைய விளை குறைகள் இருக்கிறவர்கள் திருத்திக் கொள்ளணும். இது நமக்குரியது இல்லை, இதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு மாற்றம் ஏற்படணும். அப்படியாப்பட்ட இந்த சூழல் தான் இன்றைக்கு இந்தியா பூரா நடந்துகிட்டு இருக்கு. ஆகையினால் அல்லாஹ்விற்காக இந்த சமூக மாற்றத்தை நோக்கி இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய மனங்களையும் இவர்களுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ளக்கூடிய உறுதியையும் ஆற்றலையும் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தர வேண்டும். நிச்சயமாக மௌத்தாகிற வரைக்கும் உயிருக்கு பயந்தோ உடைமைக்கு பயந்தோ பின்வாங்கிறாமல் கையை கட்டி நின்றாமல் அல்லாஹ் கண்ணியத்தோடு இந்த சமூகத்தை வைப்பதற்காக நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் தானாகவே வாபஸ் வாங்க வரலை என்று சொன்னால் வாபஸ் வாங்கக்கூடிய போராட்டங்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் உருவாக்கப்படும் என்று இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய விஷயங்கள் உலக ரீதியான சூழ்நிலையில சொன்னேன். அவங்க சொல்லி காட்டின ஒரு